Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல டீப் நைட் சீரிஸோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த டைரக்டர் நம்ம கிட்ட 10 எபிசோட்னு சொல்லிட்டு 8 எபிசோட்லயே இந்த சீரிஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. 2 எபிசோட் மிஸ் ஆனதை நினைச்சு மன உளைச்சல்ல இருக்க நம்மள மாதிரி பிஎல் ஃபேன்ஸ்க்காக ஏதாவது ஸ்பெஷல் எபிசோட் கொண்டு வந்தானா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். கிம் பிளான் பண்ண மாதிரியே ஈவெண்ட்டை பார்க்கறதுக்காக கெஸ்ட் எல்லாம் டீப் நைட் கிளப்குள்ள வந்துட்டு இருக்க. இங்க கிளப்குள்ள ஹோஸ்ட் எல்லாம் ஈவெண்ட்டுக்காக மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க வால் ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த கிரேட் எனக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் செட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க வால் ஓகேன்னு சொல்லி கிரேட்டுக்கு ஹேர் ஸ்டைல் செட் பண்ணி விட்டுட்டு இருக்க. இங்க டிஜே அவனோட மியூசிக் பாக்ஸ் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு வர அங்க ஜப்பான் கெஸ்ட்டுக்காக டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ண சேர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. டிஜேவை பார்த்த ஜப்பான் எல்லாம் ரெடி தானேன்னு சொல்லி கேட்க டிஜே எல்லாம் ரெடி தான், சரி வா ஸ்டேஜுக்கு போவோம்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டே அங்கிருந்து போக இங்க நம்ம ஃப்ரீயாவே கிம்மையும் காட்டுறாங்க. ஃப்ரீயா கிம் கிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த டீப் நைட் கிளப்ல நடக்கிற ஃபர்ஸ்ட் பிக் ஈவெண்ட் இதுதான்னு சொல்ல அதை கேட்டு சர்ப்ரைஸ் ஆன கிம் என்னமா சொல்றீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் பிக் ஈவென்ட்டான்னு சொல்லி கேட்க ஃப்ரீயா ஆமா, இன்னைக்கு நீ மட்டும் என் கூட இல்லைனா இந்த கிளப்ல நான் தனியா என்ன பண்ணிருப்பேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, அதுக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும்னு சொல்ல கிம் ஆனா இந்த டீப் நைட் கிளப் எனக்கு கிடைச்சதுக்காக நான் தாமா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட ஃப்ரீயா ஆமா, நான் எப்போ உனக்கு இந்த கிளப்பை தரதா சொன்னேன், உனக்கு இந்த கிளப்பை தரதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட கிம் என்னது யோசிக்கிறீங்களா, ப்ளீஸ் ஃப்ரீயா மேடம் எனக்கு இந்த கிளப்பை கொடுத்துருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு மஜி வராங்க. மஜியை பார்த்த கிம் சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக மஜி ஃப்ரீயாக்காக ஃப்ளவர் பொக்கை வாங்கிட்டு வந்திருக்க. அதை பார்த்த ஃப்ரீயா அம்மா இந்த பொக்கை எனக்காகவான்னு சொல்லி கேட்க மஜி ஆமான்னு சொல்லி அந்த பொக்கையை கொடுத்துட்டு அவ மூஞ்சியை திருப்பிக்க ஃப்ரீயா நீ இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல மஜி நான் இங்க வராம எப்படி இருக்க முடியும், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் இல்ல, அம்மா ஈவெண்ட்டுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டியா இல்ல நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லி கேட்க ஃப்ரீயா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்ல மஜி இங்க பாரு நான் உன் கூட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன்னை நினைக்காம இருக்கவும் மாட்டேன், ஏன்னா நான் எப்பவுமே உன் பக்கத்துல இருக்கணும்னு தான் விரும்புறேன், உனக்கு புரியுதான்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட ஃப்ரீயா சிரிச்சுட்டு அப்ப நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா என் கூட இருப்பியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட மஜி பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இப்ப நீ என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டு நான் சொன்னேன், நீ ஒன்னும் என்ன கிண்டல் பண்ணலையே உண்மையை தான் சொல்றியான்னு கேட்க ஃப்ரீயா உண்மைதான்னு சொல்ல அதை கேட்ட மஜி அப்ப நம்ம இனி கப்புள் ஐட்டமான்னு சொல்லி சந்தோஷத்துல ஃப்ரீயாவை கட்டி பிடிச்சுக்க. இங்க கிம் வாழை பாக்குறதுக்காக மேக்கப் ரூமுக்கு வர அங்க பார்த்தா வால் இருக்க மாட்டான். அதை பார்த்த கிம் இந்த வால் எங்க போயிருப்பான்னு சொல்லி பக்கத்துல இருக்க கிரேட் கிட்ட அம்மா நீ வாழை பார்த்தியான்னு சொல்லி கேட்க கிரேட் வால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தான் இருந்தான், ஆனா இப்ப எங்க போனான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவன் பேசுறத முழுசா கூட கேட்காம கிம் அந்த இடத்த விட்டு வெளியே வந்து ஒவ்வொரு ரூம்பா வாழை தேடிட்டு இருக்க. இங்க வால் ஸ்டேஜ்ல பிராக்டிஸ் பண்றதுக்காக ஃபேப்ரிக்க கம்பியில கட்டி இருந்ததை கழட்ட முயற்சி பண்ண அந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா கம்பியோட சென்டர்லயே போய் லாக் ஆயிட அந்த ஃபேப்ரிக்கை எடுக்க வால் முயற்சி பண்ண அப்ப அவனோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அவன் காலை சுலுக்கிக்கிறான். காலை சுலுக்குன வால் வழியில கத்திட்டு இருக்க. இங்க நம்ம கிம் ஒவ்வொரு ரூம்பா வால் எங்க இருக்கான்னு சொல்லி தேடிட்டே வந்துட்டு இருக்க. அப்ப அவனுக்கு அன்னைக்கு ஒரு நாள் பிராக்டிஸ் பண்றதுக்காக வால் ஃபேப்ரிக்க கட்ட கம்பியில ஏறிட்டு இருக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போவான் இல்லையா, அப்ப கூட கிம் ஓடி வந்து அவனை காப்பாத்துவானே. அதை கிம் நினைச்சு பார்த்துட்டு வால் கண்டிப்பா அங்கதான் இருக்கணும்னு சொல்லி வேகமா ஸ்டேஜுக்கு ஓடி வர அங்க வால் கால் வழியில அழுதுட்டு இருக்கிறத பார்த்த கிம் வால் கிட்ட நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லி கிம் வால் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்து ரூம்ல உட்கார வச்சிருக்க. ஹோஸ்ட் எல்லாரும் வாலை பார்த்துட்டு ஏண்டா உனக்கு ரொம்ப வலிக்குதா, ரொம்ப வலியா இருந்தா பேசாம நீ ஹாஸ்பிட்டல் போலாம்லன்னு சொல்ல வால் அதெல்லாம் வேண்டாம், முதல்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்ல அதை கேட்டு டென்ஷன் ஆன கிம் என்னது பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறியா, முதல்ல உன்னோட ஹெல்த்தை பாரு, இந்த வழியில உன்னால எப்படி ஈவெண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஜப்பான் அந்த இடத்த ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அம்மா ஏதோ கருகிற நாத்து அடிக்குதே என்னவா இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்க. அங்க பார்த்தா சுஜின் வர அவசரத்துல அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி அவனோட ட்ரெஸ் மேலேயே வச்சுட்டு மறந்துருக்க. சுஜினோட ட்ரெஸ் டேமேஜ் ஆயிடுது. அதை பார்த்த ஹோஸ்ட் எல்லாரும் நமக்கு டைம் வேற இல்ல இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்க. வேகமா சுஜினோட ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போய் ஆல்டர் பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ஜப்பான் வரான். அவன் கிண்ண பார்த்துட்டு எல்லாம் ஓகே தானேன்னு சொல்லி கேட்க ஓகே தான், இன்னும் 2 நிமிஷத்துல இந்த ட்ரெஸ்ஸை நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன், இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் நீ அவங்கிட்ட கொடுத்துருன்னு சொல்ல அதை கேட்ட ஜப்பான் நான் எதுக்காக கொடுக்கணும், இந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணது நீ தானே, அப்போ உன் கையால கொண்டு போய் கொடுத்தா தான் சரியா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட கின் யோசிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இந்த ட்ரெஸ்ஸை நீயே கொண்டு போய் உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட கொடுன்னு சொல்லி வேகமா அந்த இடத்த விட்டு எழுந்து போக கின் சோகமா இருக்கிறத பார்த்த ஜப்பான் இதுக்கு நாம தான் ஏதாவது முடிவெடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம கின் போறதையே பார்த்துட்டு இருக்க. இங்க கிம் வால்க்கு அடிப்பட்ட காலில் பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு இப்ப லைட்டா காலை அசைச்சு பாரு அப்படியே எழுந்து நடக்க முயற்சி பண்ணுன்னு சொல்ல வாழ்நாள காலை அசைக்க கூட முடியாம கஷ்டப்பட அதை பார்த்த கிம் உன்னால காலை அசைக்க கூட முடியல, அப்புறம் எப்படி ஈவினிங் நடக்கிற ஈவென்ட் உன்னால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், நீ எதுக்காக இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்ல வால் இன்னைக்கு என் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நாள், என் அம்மா ஈவினிங் கிளப்புக்கு வந்து நான் என்ன பண்றேங்கிறத பார்க்க போறாங்க, அவங்களுக்கு நான் இந்த கிளப்ல என்ன பண்றேங்கிறத நான் காட்ட விரும்புறேன்னு சொல்ல அதை கேட்ட கிம் நான் இந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன், என்ன
மன்னிச்சிரு, உனக்கு அடிபட்டதுல இருந்து நான் வேற எதை பத்தி யோசிக்க என்னால முடியல, சாரின்னு சொல்ல வால் பரவாயில்ல விடு, நான் உனக்கு சத்தியம் பண்றேன் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்ல அதை கேட்ட கிம் உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. இங்க ஈவெண்ட்டுக்காக நிறைய கெஸ்ட் வந்துட்டு இருக்க. அந்த கெஸ்ட் எல்லாம் ஃப்ரீயாவும் மஜியும் சேர்ந்து வெல்கம் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வால் கிம்மோட டீச்சர்ஸ் வராங்க. அவங்க அந்த கிளப்பை பார்த்துட்டு இதுதான் அந்த ஹோஸ்ட் கிளப்பா, பார்க்க ஆர்டினரி கிளப் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துட்டு கிளப்புக்குள்ள போக அவங்களுக்கு பின்னாடியே ஃப்ரியாவோட ஹஸ்பண்ட் வராங்க. ஹஸ்பண்டை பார்த்த ஃப்ரியா ஷாக்கா இவரை பார்த்துட்டு இருக்க. ஃப்ரியாவோட ஹஸ்பண்டை பார்த்து ஜலசான மஜி வெல்கம் பண்ணாம முகத்தை திருப்பி நின்னுக்க. அவரு ஃப்ரியா கிட்ட உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ எப்படி இருக்க, இங்க ஏதோ பெரிய ஈவென்ட் நடக்கிறதா நாங்க என்கிட்ட சொன்னா அதான் ஈவெண்ட்டை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல ஃப்ரியா நீங்க கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க, ஈவெண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்க உள்ள போய் உட்காருங்கன்னு சொல்லி ஃப்ரியா டீயை கூப்பிட்டு இவருக்கான டேபிள சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண இவரை நல்லா கவனிச்சுக்கணும் புரிஞ்சுதான்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சுட்டு ஃப்ரியா மஜியோட பக்கத்துல வந்து என்னாச்சு, எதுக்காக உன் மூஞ்சி எப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க, ரொம்ப பசிக்குதா என்ன, நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரவான்னு சொல்லி கேட்க மஜி எனக்கு பசி எல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுக்கு மேல எனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல, ஏன்னா ரியல் கப்பல் இங்க வந்துட்டாங்கல்ல, அப்ப சைடு கப்பல் எனக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ரியா மஜிய போக விடாம கைய பிடிச்சிட்டு என்ன வளரிட்டு இருக்க, யாரு ரியல் கப்பல், எங்க ரெண்டு பேத்துக்கு டிவோர்ஸ் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு, அப்புறம் நாங்க எப்படி ரியல் கப்பல் ஆக முடியும், என்னோட ரியல் கப்பல் தான் என் பக்கத்திலேயே இருக்கேன்னு சொல்லி மஜியோட கண்ணத்துல கிஸ் கொடுக்க மஜி என்ன பண்ற நீ, யாராவது பாத்திர போறாங்கன்னு சொல்லி வைக்கப்பட ரியா அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இங்க யாருமே இல்லன்னு சொல்லி திரும்பவும் மஜியோட கண்ணத்துல கிஸ் கொடுக்க மஜி ஆனா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிடுறாங்க. இங்க ஸ்டேஜ்ல டிஜே மியூசிக் ப்ளே பண்ண அந்த மியூசிக்கு வந்திருக்க கெஸ்ட் எல்லாரும் டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. டி ஸ்டேஜுக்கு வந்து இன்னைக்கு டீப் நைட் கிளப்ல நடக்கிற ஸ்பெஷல் ஈவென்ட்டுக்கு வந்திருக்க என்னோட மதிப்புக்குரிய கெஸ்ட் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நடக்கிற இந்த ஈவென்ட்டோட நேம் த ரியல் டீப் நைட். இந்த ஈவென்ட் மூலமா மக்கள் எல்லாரும் இந்த டீப் நைட்டை பத்தி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க போறீங்க. அதுக்காக முதல்ல நான் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ண போற பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான அன்பான இந்த டீப் நைட் கிளப்போட மதர் ஆஃப் சிஇஓ மேடம் ஃப்ரியான்னு சொல்லி இன்வைட் பண்ண ஸ்டேஜுக்கு வந்த ஃப்ரியா கெஸ்ட் கிட்ட என்னோட நேம் ஃப்ரியா, நான் தான் இந்த டீப் நைட் கிளப்பை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த டீப் நைட் கிளப் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் ஒரு ஷோ கேர்லா தான் நான் என்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல எல்லாரும் என்ன மோசமான பொண்ணாவும் டிக்னிட்டி இல்லாத பொண்ணாவும் தான் நினைச்சாங்களே தவிர இந்த ஷோக்காக நாங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு கஸ்டமரை சந்தோஷப்படுத்துறோங்கிறத அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. இந்த வேலைக்காக ஒவ்வொருத்தரும் பிசிக்கலாவும் மென்டலாவும் எந்த அளவுக்கு அவங்க எனர்ஜி இன்வெஸ்ட் பண்றாங்கங்கிறத அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. அப்பதான் நான் முடிவு பண்ணேன் திறமையான கலைஞர்களோட திறமை மக்களுக்கு தெரிய வரணும்னு நான் விரும்பினேன். அது மட்டும் இல்லாம அவங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைச்சுதான் நான் இந்த டீப் நைட் கிளப்பையே உருவாக்குனேன். அது மட்டும் இல்லாம இங்க ஒர்க் பண்ற ஹோஸ்ட் எல்லாரும் அவங்க எவ்வளவு வேதனையில இருந்தாலும் சரி கெஸ்ட் அவங்க சந்தோஷப்படுத்துறதுல எந்த குறையும் வச்சதில்ல. என் கிளப்ல ஒர்க் பண்ற ஹோஸ்டுகளை நினைச்சு எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. சரி ஓகே, இதுக்கு மேல நான் பேசி உங்களை போர் அடிக்க விரும்பல, ஷோ பார்க்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு ஷோ ஸ்டார்ட் ஆக ஷோல டிஜே மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்க. அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி கிரேட் போலே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவங்களுக்கு அடுத்து நம்ம கின் சுஜினோட ஹார்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆக அதுல கின்னும் சுஜினும் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிக்க ஃபைனலா வால் அவனோட ஹரிசல் டான்ஸ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்க வால் அவ்வளோ கால் வலியிலையும் அவனோட வலியை வெளியே காட்டிக்காம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதையெல்லாம் வாலோட அம்மா கிளப்போட என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. இங்க வால் கால் வலினால பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுக அப்ப அந்த இடத்துக்கு கிம் வரான். கிம்மோட பேலன்ஸ்ல வால் சூப்பரா அவனோட ஹரிசல் டான்ஸ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதையெல்லாம் வாலோட அம்மா பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க கிம்மோட அப்பா அங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பையனான்னு சொல்லி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. இப்போ ஒரு வழியா ரெண்டு பேரும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு ஸ்டேஜ்ல இருக்கோங்கிறதையே மறந்து ஸ்டேஜ்லயே ரெண்டு பேரும் லிப் டு லிப் கிஸ் பண்ணி இந்த ஈவெண்ட்டை முடிக்க இங்க கிம் வால்க்கு அடிப்பட்ட காலுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹோஸ்ட் எல்லாரும் வராங்க. கிரேட் வாலை பார்த்துட்டு நீ ப்ரொஃபஷனல் டான்ஸருங்கிறத நிரூபிச்சுடா, உனக்கு வலி இருக்கிறத கொஞ்சம் கூட நீ ஸ்டேஜ்ல காட்டிக்கவே இல்லைன்னு சொல்ல வால் அதுக்கு காரணம் என்னோட பார்ட்னர் எனக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைச்சதுதான்னு சொல்ல வால் சொன்னதை கேட்டு கிம் வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க. கிம்மை பார்த்து அம்மா உனக்கு எப்படி இந்த ஹரிசல் டான்ஸ் தெரியும்னு சொல்லி கேட்க கிம் எனக்கு இந்த டான்ஸை வால் தான் சொல்லி கொடுத்தான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு வாலோட அம்மா வராங்க. வாலோட அம்மாவை பார்த்த ஹோஸ்ட் எல்லாரும் அந்த இடத்த விட்டு போக வால் அம்மா அவனோட அடிப்பட்ட காலுக்கு பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு வால் உனக்கு ரொம்ப வலிக்குதான்னு சொல்லி கேட்க வால் இல்லம்மான்னு சொல்ல வாலோட அம்மா உண்மையை சொல்லு, நான் பேண்டேஜ் டைட் ஆக்கிது போட்டு விட்டேனான்னு சொல்லி கேட்க வால் இல்லம்மா எனக்கு எந்த வலியும் இல்ல, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல அதை கேட்ட அவனோட அம்மா இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, நீ இதுக்கு முன்னாடி இவ்வளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல, உன்னோட டேலண்ட் என்னங்கிறதையும் உன்னோட சந்தோஷம் எதுல இருக்குங்கிறதையும் இப்ப நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி அம்மாவும் பிள்ளையும் ஒண்ணு சேர இங்க வால் கிம்மோட டீச்சரை காட்டுறாங்க. டீச்சர் வால் கிட்ட இன்னைக்கு ஈவென்ட் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, எங்களை இந்த ஈவென்ட்
ஈவென்ட்டுக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, வாலோட டீச்சர் நீ ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வால், எனக்கு உன்னோட டேலண்ட்டையும் டெடிகேஷனையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா வால் உன்னோட ஹார்ட் ஒர்க்குனால நீ என்ன பண்ணினாலும் அது உனக்கு வெற்றியை மட்டும்தான் தரும். அது மட்டும் இல்லாம இந்த இடம் ரொம்பவே நீட்டாவும் கிளீனாவும் சேஃப்டியாவும் இருக்கு. அதனால நீ இங்க ஒர்க் பண்றதுனால யூனிவர்சிட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறதையும் நான் இங்க கண்ணால என்ன பார்த்தேங்கிறத கண்டிப்பா யூனிவர்சிட்டியில பேசி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, பேசினதை கேட்ட வால் பயங்கரமா ஹாப்பியாயி நம்ம கிம்ம பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அப்ப கிம் கிளப்புக்கு வந்திருக்க அவன் அப்பாவை பார்த்து ஷாக் ஆயிட்டு வேகமா ஓடி போய் அவன் அப்பாட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்க, கிம்மோட அப்பா கிம்ம பார்த்துட்டு அம்மா இங்க உனக்கு ஒர்க் பண்றது ஓகேவான்னு சொல்லி கேட்க, கிம் ஓகே தான்ப்பா, கவலைப்படாதீங்க, நான் இங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட அவனோட அப்பா, என்ன கிம் இங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட அதிகமா பாசிட்டிவ் எனர்ஜி தெரியுது, நீ என் கூட இருக்கும்போது உன்னை அதிகமா வேலை வாங்கி உன்னை டயர்ட் ஆக்கிட்டனா என்னன்னு சொல்லி கேட்க, கிம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நான் உங்க கூட இருக்கும்போது நான் எந்த வேலையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா இங்க அப்படி கிடையாது, இங்க எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம இங்க ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அதுக்கான முழு பொறுப்பு என்னோடதா தான் இருக்கும், அதனாலயே நான் பார்த்து கவனமா இருக்கேன், அதை விட முக்கியம் என்னோட அம்மா இந்த கிளப் மேல அவங்க உயிரையே வச்சிருக்காங்க, அதனால இந்த கிளப்பை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை, உண்மையை சொல்லணும்னா ஃபியூச்சர்ல இந்த கிளப்புக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் நான் கண்டிப்பா சமாளிச்சு இந்த கிளப்லயே தான் நான் இருப்பேன்னு சொல்ல, அதை கேட்ட கிம்மோட அப்பா, கவலைப்படாத, உனக்கு நான் சத்தியம் பண்றேன், இதுக்கப்புறம் இந்த கிளப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் வரவும் விட மாட்டேன், புரிஞ்சுதான்னு சொல்ல, அப்பா சொன்னதை கேட்ட கிம் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் பான்னு சொல்லிட்டு, அது இருக்கட்டும் நீங்க அம்மாவை பாத்தீங்களான்னு சொல்லி கேட்க, கிம்மோட அப்பா நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கா, இங்க பாரு கிம் உன் அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கோ ப்ளீஸ்னு சொல்லி அப்பாவும் பிள்ளையும் கட்டி பிடிச்சி பேசி சிரிச்சிட்டு இருக்க. இப்போ ஒரு வழியா ஈவெண்ட் முடிஞ்சு ஹோஸ்ட் டீ ஃப்ரீயா எல்லாரும் ஸ்டேஜுக்கு வர, டீ கெஸ்ட் கிட்ட இப்ப எல்லாரும் இந்த ரியல் டீப் நைட் கிளப் என்னங்கறத புரிஞ்சிருப்பீங்க, ஒருவேளை இந்த ஈவெண்ட்ல ஏதாவது மிஸ்டேக் நடந்திருந்தா அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இப்போ எங்க கிளப்போட சிஇஓ மேடம் ஃப்ரீயா உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசுவாங்கன்னு சொல்ல, ஃப்ரீயா இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புறேன், இந்த கிளப்புக்கு இத்தனை பேர் வருவீங்கிறத நான் நினைச்சு கூட பார்க்கல, இப்போ உங்களுக்கு இந்த டீப் நைட் கிளப் என்னங்கறத புரிஞ்சிருக்கும், இந்த கிளப்புக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாரும் லோன்லியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஒருவேளை நீங்க லோன்லியா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணா கண்டிப்பா நீங்க இந்த கிளப்புக்கு வரலாம், இங்க உங்க கவலைகளை மறந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அழகான டேலண்டட் ஹோஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க உங்களை நல்லா பாத்துக்குவாங்க, அது மட்டும் இல்லாம எங்க கிளப்போட நம்பர் 1 ஹோஸ்ட் வால் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறாருன்னு சொல்ல, வால் கெஸ்ட் கிட்ட இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, நான் இந்த கிளப்ல ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதனால இனி நான் என்னோட லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு போக நான் விரும்புறேன், இந்த கிளப்ல நிறைய திறமையான ஹோஸ்ட் அதிகம் இருக்காங்க, அவங்களோட திறமைகளும் வெளியே வரணும்னு நான் விரும்புறேன், ஹோஸ்ட்ங்கிறவங்க கஸ்டமர்ஸை சந்தோஷப்படுத்துறவங்கன்னும் மோசமானவங்கன்னும் பல பேர் பல விதமா பேசினாலும் நாங்க அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எங்க வேலையில நாங்க சிறப்பா பண்ணிட்டு தான் இருப்போம், அதனால இனி இந்த கிளப்போட நம்பர் 1 ஹோஸ்டா நான் சுஜினை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட சுஜினுக்கு ஜப்பான் கிட்ட அவன் முதல் தடவை எல்லாரும் நம்பர் 1 ஹோஸ்டா இருக்கதான் விரும்புவாங்க, கண்டிப்பா நானும் ஒரு நாள் நம்பர் 1 ஹோஸ்டா வருவேன்னு சொன்னதையெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க, சுஜி நம்பர் 1 ஹோஸ்ட் ஆனதை கேட்டு ஹாப்பியான ஜப்பான் ஸ்டேஜுக்கு ஓடி வந்து சுஜினை கட்டி பிடிச்சி எல்லாரும் என்ஜாய் பண்ண, வால் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல, கங்க்ராச்சுலேஷன் சுஜின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்க, இப்போ ஒரு வழியா ஈவெண்ட் முடிஞ்சு கிம்மு வாலு தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க, கிம் வால் கிட்ட இன்னைக்கு நீ ஸ்டேஜ்ல சொன்னதை கேட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன், இதையே நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல, ஒருவேளை நீ இந்த முடிவை என்னாலதான் எடுத்தியா, நீ இந்த ஒர்க்கை விட்டு நிக்கிறதுக்கு காரணம் நான் தானான்னு சொல்லி கேட்க, வால் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, இந்த முடிவை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே எடுத்துட்டேன்னு சொல்ல, கிம் நீ இந்த ஒர்க்கை விட்டு நிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, நீ இந்த ஒர்க்ல கண்டினியூ பண்ணலாம், ஏன்னா இந்த ஒர்க் என்னங்கறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, வால் முடியாது, இதுக்கப்புறம் நான் யாரையும் கவனிச்சுக்க மாட்டேன், ஏன்னா இனி நான் உனக்கு மட்டும்தான், அதே மாதிரி நீயும் என்ன தவிர வேற யாரையும் கவனிச்சுக்க கூடாது புரிஞ்சுதான்னு சொல்ல, அதை கேட்ட கிம் சிரிச்சுட்டு எனக்கு ஓகே தான்னு சொல்ல, வால் நம்ம கிம்மோட பக்கத்துல வந்து அவனுக்கு கிஸ் கொடுக்க, கிம்மோ திருப்பி நம்ம வால்க்கு கிஸ் கொடுக்க ஆரம்பிக்க, மூடான வால் கால் வலிய மறந்து அவன் பெர்ஃபார்மன்ஸோட அடுத்த கட்டத்துக்கு போக ட்ரை பண்ணி எழுந்திருக்க, அப்பதான் அவனுக்கு கால் வலி இருக்கிறது வாலுக்கு ஞாபகம் வருது, அதை பார்த்த கிம் சிரிச்சுட்டு பரவாயில்ல விடு இதை நம்ம அப்புறமா வச்சுக்கலாம்னு சொல்ல, வால் கிம்மோட பக்கத்துல வந்து முடியாது எனக்கு இப்பவே வேணும் ஏன் உனக்கு வேண்டாமான்னு சொல்லி கேட்க, இப்படி கேட்டா விடுவானா நம்ம கிம், அவன் வாடி சொல்லன்னு நம்ம வாழை பிடிச்சி இழுத்து டீப்பா கிஸ் கொடுத்துட்டு வாளோட பக்கத்துல வந்து இன்னைக்கு உனக்காக நான் பண்றேன்னு சொல்லி வாளோட காலை எடுத்து அவன் மடி மேல வச்சுக்கிட்டு கிம் வாளோட பேண்ட் சிப்ப கழட்டி விட்டு அவனோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அட பாவிகளா, பச்சை புள்ள மாதிரி இருந்த கிம்ம இந்த நாட்டி பாய் வால் எப்படி மாத்திட்டான் பாருங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இந்த பையன் வாளை ஃபுல் மூடுக்கு கொண்டு வந்து ஃபுல் மூட்ல இருக்க வாளை பார்த்து இந்த பையன் உள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. ஃபைனலா ரெண்டு பேரும் அவங்களோட வேலைகளை சிறப்பா முடிக்க இங்க
நம்ம ஜப்பான் சுஜின் கின் 3 பேத்தையும் காட்டுறாங்க. அவங்க தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க கின் சுஜின் கிட்ட கங்க்ராச்சுலேஷன் சுஜின், ஃபைனலா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்பர் 1 ஹோஸ்ட் ஆயிட்டேன்னு சொல்ல சுஜின் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல கின் திரும்பி ஜப்பானை பார்த்துட்டு நான் கங்க்ராட்ஸ் பண்ணது உன்னோட லவ்வுக்கு சேர்த்து தான், இங்க பாரு சுஜின் நீ ஜப்பானை ரொம்ப நல்லா பாத்துக்கோன்னு சொல்ல சுஜின் ஓகேன்னு சொல்லிட்டு கின்ன பார்த்து நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லி கேட்க கின் நீ ஓகேன்னு நானும் ஓகே தான்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கேன். அதையெல்லாம் பார்த்த ஜப்பான் கின் கிட்ட நீ சுஜினோட ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல அதை கேட்ட சுஜின் எதுவும் பேசாம சைலண்டா இருக்க ஜப்பான் கின் கிட்ட உனக்கு உண்மையான காதல்னா என்னன்னு தெரியுமா, நம்ம லவ் பண்ற ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாத்தியா, அதான் உண்மையான லவ்னு சொல்லி ஜப்பான் சுஜின் கிட்ட நீ கின்ன லவ் பண்றதானு சொல்லி கேட்க சுஜின் எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்த ஜப்பானுக்கு சுஜின் கின்ன லவ் பண்றாங்கிற விஷயம் புரிய வருது. அவன் கின்னையும் சுஜினையும் பார்த்துட்டு அப்புறம் என்ன பேசாம நம்ம 3 பேரும் ஒன்னா டேட் பண்ணலாம், ஏன்னா சுஜின் நம்ம 2 பேரையும் லவ் பண்றான், அது மட்டும் இல்லாம சுஜின் சந்தோஷமா இருக்கணும்னு நான் விரும்புறேன், அதனால 3 பேர் லவ் பண்றதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி 3 பேரும் 3P-ஆ ஜாயின் ஆக இங்க நம்ம ஃப்ரீயா ஹோஸ்ட் கிட்ட இன்னைக்கு ஈவென்ட்ல எல்லாரும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, நம்ம கிளப்ல எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு கெஸ்ட் முன்னாடி எல்லாரும் அருமையா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க, உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்த வந்த கெஸ்ட் எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க, அதுக்காகவே நான் உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும், அது மட்டும் இல்லாம இந்த கிளப்போட 5வது கோல்டன் ரூல்ஸை மீறின கிம்முக்கு வாளுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு, கிம் என் பையங்கிறதுனால மட்டும் பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க, ஏன்னா இந்த கிளப்ல எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான்னு சொல்ல அதை கேட்ட கின் மேடம் ஃப்ரீயா 5th ரூலை பிரேக் பண்ணதுக்காக கிம்மையும் வாளையும் பனிஷ் பண்றீங்கன்னா அப்ப ரூல்ஸை பிரேக் பண்ணதுக்காக என்னையும் நீங்க பனிஷ் பண்ணணும், ஏன்னா நான் சுஜினை லவ் பண்றேன்னு சொல்ல ஜப்பான் ஒரு பக்கம் ஆமா மேடம் என்னையும் நீங்க பனிஷ் பண்ணணும், ஏன்னா நானும் சுஜினை லவ் பண்றேன்னு சொல்ல சுஜின் அப்ப நீங்க என்னையும் பனிஷ் பண்ணணும், ஏன்னா நான் கின் ஜப்பான் 2 பேரையுமே லவ் பண்றேன்னு சொல்ல சுஜின் சொன்னதை கேட்டு கிம் வாலு கிரேட் டிஜே ஃப்ரீயா எல்லாரும் ஷாக் ஆகி அவங்க 3 பேத்த பார்த்துட்டு இருக்க கிரேட் மேடம் நானும் டிஜேவை லவ் பண்றேன்னு சொல்ல அதை கேட்ட டிஜே இப்பயாவது வாயை திறந்து சொன்னையேன்னு கிரேட்டை வெட்டி உதச்சிட்டு அவனும் கையை தூக்கி மேடம் என்னையும் நீங்க பனிஷ் பண்ணணும், ஏன்னா நான் கிரேட்டை லவ் பண்றேன்னு சொல்ல அதை கேட்ட கிரேட் பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிட்டு நீ உண்மையத்தான் சொல்றேன்னு சொல்லி நம்ம டிஜேவை கட்டி பிடிச்சுக்க அதையெல்லாம் கேட்ட ஃப்ரீயா நீங்க எல்லாரும் என்கிட்ட உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நானும் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், நானும் ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்ல அதை கேட்ட ஹோஸ்ட் எல்லாரும் ஷாக் ஆகி ஃப்ரீயாவை பார்க்க ஃப்ரீயா இந்த கிளப்புக்குள்ள லவ் இருக்க கூடாதுன்னு நான் போட்ட 5th கோல்டன் ரூல்ஸை நானே கேன்சல் பண்றேன், ஏன்னா லவ் ஃபீலை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற உண்மையை இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அங்கிருந்து போக ஹோஸ்ட் எல்லாரும் ஃப்ரீயா கிட்ட மேடம் நீங்க டிஏயா லவ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஃப்ரீயா என்ன உளறிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போக அதை பார்த்த ஹோஸ்ட் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஃப்ரீயா மேடம் டிஏ லவ் பண்ணலைனா அப்ப அவங்க யார லவ் பண்றாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்போ ஃப்ரீயா மேடம் மஜியவா லவ் பண்றாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியாக அடுத்து கிம் கிளப்போட பொறுப்புகளை எல்லாம் ஏத்துக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃப்ரீயா அவங்க பையனுக்காக ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க கிம் வாய்ஸ் ஓவர்ல நம்ம எல்லாரும் பண்ற ஒரே தப்பு வெளியே இருந்து பார்த்து உள்ள எல்லாம் தப்பா தான் இருக்கும் நம்ம நினைக்கிறோம், ஆனா உள்ள வந்து பார்க்கும்போது தான் அதனோட நல்ல விஷயங்கள் என்னங்கிறது நமக்கு புரிய வருதுன்னு சொல்லிட்டு இருக்க இங்க மஜியும் ஃப்ரீயாவும் அவுட்டிங் போறதுக்காக ரெடியாகி கிம்முக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்போ அங்க கிம் வரான், கிம்ம பார்த்த ஃப்ரீயா நாங்க 2 பேரும் வெளியே போறோம், நீ டே நைட் தூங்காம உன் உடம்ப கெடுத்துக்க கூடாது புரிஞ்சுதான்னு சொல்ல கிம் எனக்கு புரிஞ்சுதுமான்னு சொல்லி மஜி கிட்ட நீங்க என்னோட அம்மாவை நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்ல மஜி கண்டிப்பா நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் ஜாலியா ட்ரிப்புக்கு கிளம்ப அப்ப வாய்ஸ் ஓவர்ல இருட்டுல நம்ம ஒரு ஸ்டாரை வச்சு வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது, அதுவே நம்ம கிட்ட பல ஸ்டார்ஸ் இருக்கும்போது அதோட ஒளி இருட்டை மாத்தி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குங்கிறத இந்த டீப் நைட் எனக்கு ரொம்ப நல்லா புரிய வச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம நல்ல லவ் எப்பவுமே நமக்கு நல்ல விஷயத்தை தான் கொடுக்குன்னு சொல்லி முடிக்க அப்ப நமக்கு கின் சுஜின் ஜப்பான் 3 பேரும் அவங்களோட லைஃபை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறதையும் டீப் நைட் கிளப்புக்கு வந்து எப்பவும் ஒரு பையன் லைவ் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா அந்த பையன் திரும்பவும் கிளப்புக்கு வந்து ஹோஸ்டோட சேர்ந்து லைவ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதையும் இங்க வால் ஃப்ரீயாவோட இடத்துல இருந்து ஹோஸ்டுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறதையெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அப்போ வாய்ஸ் ஓவர்ல இந்த டீப் நைட் கிளப் திரும்பவும் நம்பர் 1 ஹோஸ்ட் கிளப்பா மாறிடுச்சு, அதுக்கு காரணம் எங்க டீப் நைட் கிளப்ல ஒர்க் பண்ற ஹோஸ்ட் எல்லாரும் எங்க கெஸ்ட்டை ரொம்ப நல்லா பாத்துக்கிறது தான் சொல்லி இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ண அப்ப ஸ்பெஷல் சீனா நம்ம கிம்மும் வால் தனியா ரிலாக்ஸா உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்க வால் தூக்கத்துல கிம்மோட தோல் மேல சாய கிம் வாளை பார்த்து சிரிச்சுட்டு அவன் போட்டிருக்க கிளாஸை கழட்டி விட்டுட்டு 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சு படுத்துட்டும் அவங்க கையை கோத்துக்கிட்டு அவங்க லைஃபை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி காட்டி இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்றாங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.